நேற்றைய தினம் வவனியாவையே புரட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று 32 வயதான கர்ப்பிணி பெண் ஒருவர் தவறுடைய கணவனினாலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் அந்த கணவரினால் இப்பொழுது திடுக்கிடும் வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக அவர் என்ன வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார், உண்மையில் என்னதான் நடந்தது என்பது தொடர்பான ஒரு விஷயத்தை தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முறைகேடுகள் தொடர்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 2 விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொலியிலே விரிவாக பேச இருக்கின்றோம். நேற்றைய தினம் 3ஆம் தேதி இலங்கையே உலுக்கி போயிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தேறியது வவுனியா பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த புளியங்குளம் பகுதியிலே 32 வயதான ஒரு குடும்ப பெண் ஒருவர் அவர்களுடைய கணவனினாலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வெட்டப்பட்ட அந்த பெண்ணினுடைய கழுத்து பகுதியுடன் அந்த கணவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று சரணடைந்து நான் என்னுடைய மனைவியை கொலை செய்தேன் அப்படி என்று சொல்லியிருந்தார். உண்மையில் இதன் பின்னணியில் அந்த கணவன் வழங்கிய வாக்குமூலங்கள் என்னவெல்லாம் என்று சொல்லி பார்த்தால், குறித்த கணவர், அதாவது இந்த சந்தேக நபர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 35 வயது இருக்கக்கூடிய சுகிர்தரன் என்கின்ற ஒரு நபர். இவர்கள் இருவருமே காதலித்து திருமணம் புரிந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையிலே இவர்களுக்கு திருமணம் புரிந்து பல வருடங்கள் ஆகியும் கூட இவர்கள் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை என்று சொல்லியும் இப்பொழுது இவருடைய மனைவி 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இது அடிப்படையில் இந்த கணவன் கட்டட வேலை செய்பவர். கடந்த சில மாதங்களாக கொழும்பிலே தங்கி நின்று கட்டட வேலைகளை புரிந்து வந்திருக்கிறார். இந்த நிலையிலே கடந்த வியாழக்கிழமை அருட்குமரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 21 வயது இருக்கக்கூடிய அதே வவனியா புளியங்குளம் அந்த புளியங்குளம் பகுதியினை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருவர் இவருடைய தொலைபேசிக்கு சில காணொளிகள் புகைப்படங்களை அனுப்பியிருக்கின்றார். அந்த புகைப்படங்களிலே கொலை செய்யப்பட்டு அந்த சுவர்ணலதாவினுடைய அந்தரங்க புகைப்படங்கள் இருந்திருக்கின்றது. இதனை பார்த்துவிட்டு கணவர் கோபம் அடைந்திருக்கின்றார். அதன் பொழுது அந்த 21 வயது இருக்கக்கூடிய அந்த அருட்குமரன் என்கின்ற இளைஞர் ஏளனமாக சில விடயங்களை குறிப்பிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை உன்னுடையது கிடையாது என்கின்ற மாதிரியாக ஏளனம் செய்ததாகவும் இதன் நிமித்தம் அதிக அளவான கோபத்தின் உச்சத்திற்கு சென்று அந்த கணவர் உடனடியாக கொழும்பில் இருந்து வவுனியாவுக்கு திரும்பியதாகவும் இது தொடர்பாக கணவன் மனைவி கிடையில் பிணக்குகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் பின்னதாக இவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சித்தும் கூட அவர்களுக்குள் அந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. இந்த நிலையிலே அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய சொந்த ஊரான யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து தன்னுடைய உறவினர்களை சந்தித்துவிட்டு அதன் பிற்பாடு திங்கட்கிழமை மீளவுமே தன்னுடைய இடத்திற்கு, அதாவது தன்னுடைய இடம் நொச்சிக்குளம் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கே சென்றிருந்தவர் நேற்றைய தினமாக இருக்கக்கூடிய புதன்கிழமை அவருடைய மனைவி தற்பொழுது கர்ப்பமாக இருக்கின்ற சமயத்தில் அவர் பலமுறை கேட்டிருக்கின்றாராம். இந்த கர்ப்பம் தொடர்பாக அவர் கேட்டிருக்கின்றாராம். ஆனால் அந்த மனைவி இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலையும் வழங்காமல் இருந்திருக்கின்றாராம். இருந்த பொழுதிலும் அவர் நேற்றைய தினம் ஒப்புக்கொண்டிருக்கின்றாராம். அந்த குழந்தை தொடர்பாக அது அவருடையது கிடையாது என்பது தொடர்பாக கூறியிருக்கின்றாராம். இதன் காரணமாக அந்த கணவர் நான் உன்னை தாய் சேய் நல காப்பகத்துக்கு அழைத்து செல்கின்றேன் அப்படி என்று சொல்லி இவரை அந்த வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதாக கூறிக்கொண்டு அழைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றார். இந்த நிலையிலே தான் இவர்கள் இருவரும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியினால் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சின்ன பூவரசம் குளம் என்று சொல்லி ஒரு காட்டு பகுதியினால் இவர் அழைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றார். அப்பொழுது அந்த மனைவி கேட்டிருக்கின்றார், நாங்கள் இருவரும் ஏன் இந்த பாதையால் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. ஒரு 200 மீட்டர் சென்றதுக்கு பிற்பாடு அவர் கேட்டிருக்கின்றார், நாங்கள் எதற்காக இந்த பாதையால் செல்கின்றோம் என்று சொல்லி. அதன் பிற்பாடுதான் இந்த கணவன் சொல்லி இருக்கின்றார், இப்பொழுது நான் அருட்குமரனை இங்கு வர சொல்லி இருக்கின்றேன், நாங்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார். அதன் பின்னதாகவும் இருவருக்கிடையும் அங்கே ஒரு சலசலப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கணவன் தான் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து அவர்களுடைய மனைவிக்கு வெட்டி இருக்கிறார். அப்பொழுது அந்த மனைவி சிறிது தூரம் ஓட மீளவும் இவர் 3 முறை அந்த மனைவியை வெட்டி இருக்கிறார். அதன் பின்னதாக
வெட்டப்பட்ட அந்த மனைவியினுடைய கழுத்தை முழுவதுமாக வெட்டி எடுத்து அவருடைய மனைவியினுடைய ரெயின் கோட்டினாலே மூடி சுற்றி கொண்டு அவருடைய மோட்டார் சைக்கிளில் வைத்துக் கொண்டு புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று அங்கே சரணடைந்திருக்கின்றார். நான் என்னுடைய மனைவியை சின்ன பூவரசம் குளம் பகுதியிலே வெட்டிவிட்டேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்ததாக தடயவியல் போலீசார் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து சென்று அங்கே பார்த்த பொழுது உண்மையிலேயே அங்கு தலையற்று கிடந்த உடலை அவர்கள் கண்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் முற்று முழுதாக அந்த கணவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே சொல்லி இருப்பது அருட்குமரன் என்கின்ற ஒரு நபருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஏற்பட்ட தகாத உறவு காரணமாக தன்னுடைய மனைவி கற்பமானதாகவும் அதன் காரணமாக தன்னுடைய மனைவி ஏமாற்றி விட்டதாகவும் அருட்குமரன் தன்னை ஏளனம் செய்ததாகவும் இதன் காரணமாக தான் நான் இந்த கொலையை புரிந்திருக்கின்றேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அருட்குமரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த 21 வயது இருக்கக்கூடிய இளைஞன் போலீசாரினால் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார். போலீசாரினால் மாத்திரமில்லை அந்த ஊரவர்களினாலும் தேடப்பட்டு வருகின்றார். ஆனால் தற்பொழுது அந்த அருட்குமரன் தலைமறைவாகி இருக்கின்றார். இது தொடர்பாக பல்வேறுபட்டவர்களும் இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்து வருவதை நாங்கள் சமூக வலைதளங்கள் ஊடாகவும் சமூகங்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்கின்றது. உண்மையிலேயே எந்த ஒரு தவறு செய்தாலும் அதற்கு தீர்வு என்பது கொலை கிடையாது அப்படி என்று சொல்லி பேசுகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் இவர் செய்தது சரிதான் என்று சொல்லி சொன்னால் மனைவியினுடைய துரோகத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கின்ற மாதிரியாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் பேசுகின்றார்கள் அருட்குமரன் தான் இந்த குடும்பத்துக்குள் இவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்திவிட்டு இப்பொழுது தலைமறைவாகி இருக்கின்றனாக முதல் குற்றவாளி அருட்குமரன் தான் அவ்வாறு என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இனி சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டு அடுத்ததான ஒரு விடயம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்விலே யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சில முறைகேடுகள் என்பது தொடர்பாக சில விடயங்களை பேசியிருந்தார். ஏனென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த வைத்திய துறையில் ஏராளமான மோசடிகள் நடைபெற்று வருவதாக தொடர்ச்சியான பேசும் பொருட்கள் ஏற்பட்டுக் கொண்டு வந்த பொழுதில் இப்பொழுது இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் பல முறைகேடுகள் நடப்பதாகவே கடந்த சில வாரங்களாக அதிகளவான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டு வந்த சமீபத்தில் நேற்றைய தினம் இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசரமாக ஓடி வருகிறேன். என்னென்றால் இந்த ஊழல் விடயமாக கதைக்கோணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலையான தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட 30 மில்லியன் பெறுமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பெயர் ஒரு ஒன்காலஜி கன்சல்டன்ட் பெயர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை. தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த 30 மில்லியன் பெறுமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள். சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை. ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபமேஷன் வழக்குகளை போட்டுக் கொள்கிறார். ஆகவே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பண கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவநேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது. வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற ஆர்டிஎச்எஸ் தனக்கு அது தெரியாது. ஆனால் மில்லியன் கணக்கான பணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு இன்று தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆக நாங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் இவ்வாறான விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். உண்மையில் ஒரு வேதனையை தரக்கூடிய விடயங்களாகத்தான் அந்த கொலை சம்பவம் என்பது பார்க்கப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் இனி சட்டம் தன்னுடைய வேலையை பார்த்துக் கொள்ளும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி உறவுகளே.